அத்தியாயம் 66. சமரன் அமைதியாக நின்று போர் வீரர்களை நன்றாக பார்த்துவிட்டு மாயவிலங்கு காட்டின் முக்கிய பகுதிக்கு செல்ல எந்த வீரர்கள் குழுவுடன் இணைந்து செல்லலாம் என்று யோசித்தான். அவன் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்ட விரும்பவில்லை. ஏனெனில் மிகவும் ஆபத்தான அந்த பகுதிக்கு செல்ல சிறந்த போர் வீரன் தன்னுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று நினைத்தான். அவன் போர் வீரர்களை கவனமாக பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அறிவிப்பு கேட்டது. ரோஜா மருந்து கடையை சேர்ந்த ஒருவன் தான் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தான். அவன் உரத்த குரலில், ரோஜா மருந்து கடையை சேர்ந்த நாங்க இப்போ மாயவிலங்கு காட்டோட முக்கிய பகுதிக்குள்ள போக போறோம். மருத்துவர் இசை அருவியும் எங்க கூட மூலிகை எடுக்க வராங்க. அதனால காவலுக்கு வர விரும்புற போர் வீரர்கள் முன்ன வந்து உங்க பேரை சொல்லலாம். 50 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அதனால சீக்கிரம் வந்து பேரை கொடுங்க. முதல்ல வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமை. எங்களுக்கு 2 நட்சத்திர அபராஜிதன் தரத்துக்கு மேல இருக்கிறவங்க தான் தேவை. எனவே சீக்கிரமா வந்து பேரை கொடுங்க என்று அறிவித்தான். இந்த அறிவிப்பை கேட்டதும் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் திடீரென்று அமைதியாகி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தொடங்கினர். 2 நட்சத்திரங்களுக்கு மேல் இருப்பதை அறிந்த போர் வீரர்கள் உடனடியாக அந்த மருந்து கடை மனிதனிடம் ஓடினார்கள். வீரர்கள் ஓடி வருவதை பார்த்தவுடன் சமரன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. பிறகு அவனும் மருந்து கடைக்காரனிடம் ஓடினான். இவங்க கூட சேர்ந்து உள்ள போறதுதான் நமக்கு பாதுகாப்பு. இத்தனை பேர் சுத்தி இருக்கும் போது உயிரை காப்பாத்திக்கிற வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். போற வழியில எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடம் கிடைக்கும் போது இவங்களை விட்டு பிரிஞ்சிடலாம் என்று நினைத்துக் கொண்டே ஓடினான். அங்கே ஏற்கனவே பல வீரர்கள் கூட்டமாக இருப்பதை கண்டான். மருத்துவர் இசையருவியின் பெயர்தான் இத்தனை வீரர்களின் எண்ணிக்கைக்கு காரணம் என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். 50 வீரர்கள் மட்டுமே தேவை என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் அங்கே 70 முதல் 80 பேர் கூடியிருந்தனர். அவர்கள் பெயர் கொடுப்பதற்காக ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது மருந்து கடை மனிதன் கத்தினான், 49 பேர்கள் பதிவாயிருச்சு. இன்னும் கடைசியா ஒரே ஒரு வீரனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு என்றான். அப்போது போர் வீரர்கள் கூட்டத்திலிருந்து சமரன் தனது கையை உயர்த்தி, நான் உங்க கூட வரேன் என்றான். அவனை கண்ட அனைவரும் சிரித்து விட்டார்கள். அந்த மருந்து கடை நபரும் சிரித்துக் கொண்டே சமரனை பார்த்து, அடே பொடியா, உனக்கு சரியா கேட்கலையா? 2 நட்சத்திரம்னு சொல்லல, 2 நட்சத்திர அபராஜிதன் சொன்ன. எங்களுக்கு 2 நட்சத்திர அபராஜிதன் தான் தேவை என்றான். ஒரு சிறுவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று சிறிதும் நினைக்காததால் அவன் சமரனை கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் இதை கேட்ட பிறகும் சமரன் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தான். அப்போது வேறு சில போர் வீரர்கள் சமரனை தன் கைகளால் தடுத்து அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு, டேய் தம்பி, பின்னாடி போ, எங்க நேரத்தை வீணடிக்காத என்றனர். அதற்கு பிறகும் சமரன் வீரர்களை புறக்கணித்து அமைதியாக முன்னால் வந்து ஒரு மரத்தின் அருகே நின்றான். மரத்தின் அருகே வந்த சமரன் திடீரென்று தனது முஷ்டியை இறுக்கினான். அதிலிருந்து மெதுவாக மஞ்சள் நிற ஆற்றல் வெளிப்பட்டது. சத்தத்துடன் சமரன் அந்த மரத்தின் மீது வேகமாக குத்தினான். அந்த ஓசையின் முடிவில் புழுதியை எழுப்பிக் கொண்டு எல்லோரின் கண்முன்னே மரம் மெதுவாக தரையில் விழுந்தது. அப்போது அங்கு நின்றிருந்த அனைவரும் மரம் விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இப்போ நம்புறீங்களா, இல்லை இன்னும் ஏதாவது செஞ்சு காட்டணுமா என்றான் சமரன். சமரன் சொல்வதை கேட்டு மருந்து கடையில் இருந்து வந்தவன் ஆச்சரியத்துடன் அவனிடம், தம்பி, நீ உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். இந்த சின்ன வயசுல 2 நட்சத்திரங்களோட அபராஜிதனா இருக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நீ ஒரு அதிசயம். நீ இவ்வளோ சக்தி வாய்ந்தவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சரி சரி வா, அந்த கடைசி இடம் உனக்கு தான்ப்பா என்று சொல்லி அவன் பெயரை எழுதி கொண்டான். அதன் பிறகு நிபந்தனைகளை சொல்லத் தொடங்கினான். இதோ பாரு தம்பி, நீ ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுற. அதனால உனக்கு நிபந்தனைகள் என்னன்னு சொல்லிடுற, நல்லா கேட்டுக்கோ. நீ காட்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு 500 தங்க நாணயங்கள் வழங்கப்படும். மூலிகைகளை சேகரிக்க எங்களுக்கு உதவி பண்றதுதான் உன்னோட வேலை. இப்போ சம்பளத்துல பாதி தரேன், மீதி தொகை நீ திரும்பி வரும்போது கிடைக்கும் என்றார். நான் ஒத்துக்கிறேன் என்றான் சமரன். சமரன் கூலியாக 500 தங்க நாணயங்கள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. காட்டின் முக்கிய பகுதியில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் வரை துணையாக செல்ல சில போர் வீரர்கள் மட்டுமே அவனுக்கு தேவைப்பட்டனர். எனவே அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டான். கடைசி இடத்தை ஒரு இளைஞன் கைப்பற்றியதை கண்டதும் வீரர்கள் வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். ஆனால் அங்கிருந்து கிளம்பும் போது அனைவரும் சமரனை கோபமாக ஒரு பார்வை பார்த்தனர். மேலும் அவர்கள் அனைவரும் சிறு வயதிலேயே வலிமை மிக்க வாலிபனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சுமார் 20 வயதில் 2 நட்சத்திர அபராஜித தரவரிசையை அடைவது அந்த கிராமத்தின் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம்.
எனவே அனைத்து வீரர்களும் அவனது முகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பினர். அதன் பிறகு சமரன் பல வீரர்களுடன் இணைந்து மாய விலங்குகள் காட்டின் முக்கிய பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தான். மிகவும் அடர்ந்த காட்டுக்குள் வீரர்களோடு இணைந்து நடந்து சென்று கொண்டிருந்தான். சுற்றிலும் அமைதி நிலவியது. ஆங்காங்கே பறவைகளின் சத்தமும் பூச்சிகளின் சத்தமும் மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தது. பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தன. மிகவும் ரம்மியமான காடு தனக்குள் ஆழமான ஆபத்தையும் ஒளித்து வைத்திருப்பது போல ஒருவித அச்சத்தையும் கொடுத்து கொண்டிருந்தது. சில போர் வீரர்கள் கையில் ஆயுதங்களுடன் அங்கும் இங்கும் காணப்பட்டனர். அவர்கள் வரவிருக்கும் எந்த ஆபத்துக்கும் தயாராக இருந்தனர். அனைத்து வீரர்களும் பல ஆண்டுகளாக அங்கே பாதுகாப்பு பணியை பார்த்து கொண்டிருந்தனர். எனவே அங்கு உயிர் வாழ மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான் என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை நோக்கி ஏதேனும் ஆபத்து வருகிறதா என்று எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே சமயம் சமரன் முதுகில் கருப்பு கல்லை ஏந்தி இருந்தான். இதன் காரணமாக தொடர்ந்து அவன் தனது சக்தியை இழந்து வருவதால் நடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டான். ஒவ்வொரு அடியும் முந்தைய அடியை விட கனமாக இருந்தது. இந்நிலையில் சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு சமரன் தொப்பலாக வியர்வையில் நனைந்து விட்டான். ஒரு இடத்தில் நின்று தன் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே திரும்பி போர் வீரர்களின் குழுவை பார்த்தான். சமரனின் கண்கள் வெள்ளை உடை அணிந்த மருத்துவ பெண்ணின் மீது விழுந்தது. அனைத்து வீரர்களுக்கும் நடுவே ஒரு தேவதையைப் போல பிரகாசமாக ஜொலித்தாள் அவள். அவளுடைய நெற்றியும் வியர்த்துக் கொண்டிருந்தது. அதை கைக்குட்டையால் துடைத்துவிட்டு லேசான மூச்சுக்காற்றுடன் அவள் வீரர்களுடன் தொடர்ந்து நடந்தாள். பெரும்பாலான வீரர்களின் கண்களும் அவள் மீதுதான் இருந்தது. ஒரு வீரன் மட்டும் குழுவில் இருந்து பிரிந்து சிறிது முன்னால் வந்தான். பின்னர் தன் தலையை குனிந்து அவளிடம் ஏதோ கிசுகிசுத்தான். ஆனால் அவள் அந்த இளைஞனை தெளிவாக மறுத்துவிட்டாள். மேலும் அவள் எதுவும் பேசாமல் முன்னேறிச் சென்றாள். அவன் மற்ற வீரர்களை பார்த்து, ஓநாய் குழுவின் போர் வீரர்களே, நாம இப்போ மிகவும் ஆபத்தான இடத்துக்குள்ள போக போறோம். அதனால எல்லாரும் கவனமாயிருங்க, இல்லைன்னா யாராவது இறக்க கூட வாய்ப்பிருக்கு என்றான். இதை கேட்ட பல வீரர்களும் ஒன்றாக கூச்சலிட்டனர். புரிகிறது புரிகிறது என்று ஒருமித்த குரலில் கூச்சலிட்டனர். வீரர்களை எச்சரித்த பிறகு அந்த வீரன் சிரித்துக் கொண்டே இசையருவிக்கு அருகில் நடக்கத் தொடங்கினான். இதற்குள் சமரனும் போர்க்குழுவின் ஒரு அங்கமாகிவிட்டான். அவன் இசையருவிக்கு பக்கத்தில் நடந்து செல்லும் இளைஞனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது பின்னால் இருந்து சில போர் வீரர்கள் பேசும் சத்தம் கேட்டது. இந்த பையன் இவனோட அப்பா தலைவனா இருக்கிறத சரியா பயன்படுத்திக்கிறான். இப்படி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்றான் போல இருக்கு, முட்டாள் என்று கிசுகிசுத்தனர். சமரன் போர் வீரர்களின் குரலில் உள்ள எரிச்சலை உணர்ந்தான். பிறகு எதையோ நினைத்துக் கொண்டு சமரனும் வேகமாக நடந்து அந்த வீரனுக்கு அருகில் வந்தான். அவனுக்கு அருகில் வந்தவுடன் சமரனின் கண்கள் அந்த வீரனின் மார்பில் இருந்த அடையாள அட்டையின் மீது விழுந்தன. அதில் ஒற்றை கண்ணுடைய ஓநாயின் உருவம் வரையப்பட்டிருந்தது. அதன் பிறகு திரும்பி மற்ற வீரர்களை பார்த்தான். அந்த குழுவில் சுமார் 30 வீரர்கள் ஒரே மாதிரியான அடையாளத்தை மார்பில் அணிந்திருப்பதைக் கண்டான். இது அந்த கிராமத்தின் மிகப்பெரிய போர் வீரர் குழுக்களில் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டான். மற்ற வீரர்களை விட மருந்து கடையின் நம்பிக்கை இவர்கள் மீதுதான் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அந்த குழுவின் வீரர்கள் மட்டுமே மருத்துவரை சுற்றி பாதுகாப்பாக வந்தனர். கடைசியாக ஆபத்தான பகுதிக்கு முன்னால் அனைவரும் வந்து சேர்ந்தனர். சிறிது நேரம் அங்கேயே நின்றபின் அனைவரும் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டு அந்த ஆபத்தான பகுதிக்குள் செல்ல ஆரம்பித்தனர். அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் மிகுந்த கவனத்தோடு எடுத்து வைத்தனர். கண்கள் நாலாபுறமும் நோட்டமிட மெதுவாக உள்ளே நுழைந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் 3 மாய விலங்குகள் அவர்களை தாக்கத் தொடங்கியது. 3மே பனிப்பாம்புகள்தான். இந்த பாம்புகளின் முக்கிய சக்தி பனிக்கட்டியாக இருந்தது. இதன் காரணமாக அவற்றின் விஷமும் பனிக்கட்டியாகவே இருந்தது. அந்த பாம்பு யாரையாவது கடித்து விட்டால், காயத்திற்கு அரை நாளுக்குள் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் விஷம் உடலில் ஓடும் இரத்தத்தை உறைய வைத்துவிடும். இதன் காரணமாக போர் வீரன் முற்றிலும் இறக்கக்கூடும். 3 பாம்புகளும் மரத்தின் கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தன. வெண்ணிறத்தில் இருந்த பாம்புகள் பளபளப்பாக இருந்தது. வீரர்களின் சத்தத்தை உணர்ந்து அவர்கள் மீது வேகமாக பாய்ந்து தாக்க ஆரம்பித்து விட்டது. பாம்புகளின் மின்னல் வேகத்தால் வீரர்கள் அதிர்ச்சியடைந்து நிலைத்தடுமாறினார்கள். மின்னல் வேக தாக்குதலால் அவற்றின் விஷம் 3 வீரர்கள் மீது வேலை செய்ய தொடங்கிவிட்டது. உடனே அவர்களின் முகம் பனியை போன்ற வெள்ளையாக மாறியது.
கை கால்களும் குளிர்ச்சியாகிவிட மூவரும் மயங்கி தரையில் விழுந்தனர். தங்கள் தோழர்கள் தாக்குதலால் மயக்கமடைந்ததைக் கண்டு மற்ற வீரர்கள் மிகவும் கோபமடைந்தனர். மேலும் அவர்கள் பாம்புகளை கொல்ல தயாரானார்கள். போர் வீரர்கள் 3 பனிப்பாம்புகளையும் தங்கள் தாக்குதலால் எப்படியோ போராடி கொன்றுவிட்டார்கள். ஆனால் பாம்புகளின் உடலில் மந்திரக்கல் எதுவும் இல்லை. இதனால் வீரர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். சில போர் வீரர்கள் காயமடைந்த வீரர்களை இசையர்வியிடம் அழைத்துச் சென்றனர். அவள் மட்டுமே அவர்களின் உடலிலிருந்து பாம்பின் விஷத்தை பிரித்தெடுக்க முடியும். பாம்புகளின் தாக்குதலுக்கு பிறகு வீரர்கள் இப்போது அதிக எச்சரிக்கையாக இருந்தனர். அந்த பகுதி முழுவதும் மாயாஜால விலங்குகள் நிறைந்திருந்ததால் இன்னும் பல விலங்குகள் வரக்கூடும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன் பிறகு அவர்கள் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்தனர். ஆனால் அந்த 1/2 கிலோமீட்டருக்கு நடுவில் வீரர்கள் 3 முறை மந்திர விலங்குகளால் தாக்கப்பட்டனர். ஆனால் அதிக எண்ணிக்கையில் வீரர்கள் இருந்ததால் அவற்றின் தாக்குதலிலிருந்து வீரர்கள் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் பல வீரர்கள் காயமடைந்து இசையருவியிடம் சிகிச்சை பெற்று வந்தனர். சமரன் முன்னால் நடந்து கொண்டிருந்தான். அப்போது மரங்களுக்கிடையே திடீரென ஏதோ ஒரு அசைவு தோன்றியது. நிசப்தமான காட்டுக்குள் எந்த சத்தமும் இல்லை. மெல்லிய காற்றின் சத்தமும் பறவைகளின் சத்தமும் மட்டும் ஆங்காங்கே ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்போது எங்கிருந்தோ லேசான சலசலப்பு சத்தம் வருவதை உணர்ந்தான் சமரன். அவன் அசைவு தெரிந்த திசையை உற்று பார்த்தான். அங்கே ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்த புதருக்கு நடுவே 2 பளிங்கு போன்ற கண்கள் தெரிந்தன. அவை சமரனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அது என்ன விலங்கு என்று யூகிப்பதற்குள் சட்டென ஒரு சிறுத்தை சீறிக்கொண்டே சமரன் மீது பாய்ந்தது. அவன் முன்னால் நடந்து கொண்டிருந்ததால் அவனால் அந்த விலங்கிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. மேலும் ஒரு மாய சிறுத்தையின் தாக்குதலால் அவனது ஒரு கை மரத்து போய்விட்டது. உடனே இடது கையால் அவன் அந்த சிறுத்தையை தாக்க அது அவனிடமிருந்து தப்பி ஓடிவிட்டது. சமரன் இதை பார்த்து மிகவும் கோபமடைந்தான். ஏனென்றால் இந்த நேரத்தில் தனது முதுகில் தொங்கும் கல் மட்டும் தனது சக்தியை இழுக்காமல் இருந்திருந்தால் சிறுத்தையை வெல்வதில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சிறுத்தை தப்பித்தாலும் அவனுடைய வலிமையை கண்டு அவனை சுற்றி நின்ற வீரர்கள் மரியாதையுடன் சமரனை பார்க்கத் தொடங்கினர். அப்போதுதான் ஒரு போர் வீரன் முன்னால் வந்து, "தம்பி, நீ நிஜமாவே ரொம்ப வலிமையானவன் தான். யாருக்கும் பயந்து ஓடாத மாய சிறுத்தையே ஓட விட்டுட்டியே" என்று பாராட்டினான். அந்த வீரன் இதை சொன்னவுடன் எஞ்சிய வீரர்களும் தங்களுக்குள் சலசலத்துக் கொண்டார்கள். "அடேங்கப்பா, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சக்தியா? இந்த பையன் எதிர்காலத்துல எவ்வளவு வலிமையானவனா மாறுவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏய், இவ்வளவு சின்ன வயசுலயே அபராஜிதனான ஒருத்தனை நான் என் வாழ்நாளிலேயே பார்த்ததில்லடா" என்று ஆங்காங்கே சமரனை புகழ்ந்தார்கள். சமரன் மீது போர் வீரர்களுக்கு இருந்த உற்சாகம் இந்த விஷயங்களிலிருந்து தெளிவாக தெரிந்தது. முதலில் அனைவருக்கும் சமரன் மீது சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போது அவனை தங்கள் சகோதரனாக கருதி அனைவரும் அவனை உற்சாகப்படுத்த தொடங்கினர். போர் வீரர்களின் மரியாதையை பெறுவதற்கு வலுவாக இருப்பது முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். போர் வீரர்கள் தங்கள் வாயிலிருந்தே தனது வலிமையை பாராட்டியதை கேட்டு சமரனும் மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் மற்ற வீரர்களுடன் இணைந்து மிகவும் உற்சாகத்தோடு முன்னேறத் தொடங்கினான். சிறிது தூரம் சென்றதும் திடீரென்று மருத்துவர் தனது இனிமையான குரலில் வீரர்களிடம், "வீரர்களே, நீங்க எல்லாருமே நடந்து நடந்து களைச்சு போயிருப்பீங்க. சண்டை வேற போட்டிருக்கீங்க. அதனால நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம்" என்றாள். இதை கேட்டவுடன் போர் வீரர்களின் முன்னேறும் படிகள் மெதுவாக நின்றன. பிறகு அனைவரும் திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்தவாறே தலையசைத்தனர். அதன் பிறகு தங்களுக்குள் கலந்து பேசிக்கொண்டு சுமார் 10 முதல் 15 வீரர்கள் அங்கும் இங்குமாக பரவி இருந்தனர். மீதமுள்ள வீரர்கள் அமைதியாக அங்கேயே அமர்ந்து செலவழித்த சக்தியை திரும்ப பெற முயற்சிக்கத் தொடங்கினர். சமரனும் அமர்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கினான். அவன் அமர்ந்திருக்கும் போது ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். பின்னர் தனது மோதிரத்தை தேய்த்து சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்தான். கையில் மாத்திரையை வைத்துக்கொண்டு யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு ஒரு பெரும் மூச்சுடன் அந்த மாத்திரையை ரகசியமாக வாயில் வைத்து அதை விழுங்கிவிட்டான். அந்த மாத்திரை சமரனின் உடலை எட்டியவுடன் அது தன் விளைவை காட்ட ஆரம்பித்தது. ஆற்றல் தன் உடலில் பாய்ந்து செல்வதை உணர்ந்த சமரன் உடனே எழுந்து நின்று ஒரு மரத்தில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு செலவழித்த சக்தியை மீட்டெடுக்க தொடங்கினான். சக்தியை அதிகரிக்கும் மாத்திரை உதவியுடன் அவனது சக்திகள் உடனடியாக திரும்பி கிடைத்தது. ஆற்றலை முழுவதுமாக உணர்ந்த பிறகு அவன் மெல்ல கண்களை திறந்தான்.
அப்போது சில வீரர்கள் தன்னையே பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.